என் பேர் சபீனா. நான் நீலகிரி மாவட்டம் கூடலூர்ன்ற கிராமத்தில் நீலகிரி மாவட்டம் கூடலூர்ன்ற இடத்துல ஷிஹாபுதங்கள் மனிதநேய மையத்தில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 3 வருஷமாக கூடலூர் தாலுக்காவில் புற்றுநோயை வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிற புற்றுநோயாளிகளை வீட்டுக்கே போயிட்டு இலவசமாக சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி அந்த நிலைமையில தான் எங்களுக்கு இந்த கடந்த 30ஆம் தேதி அன்றைக்கி வயநாட்டில் நடந்த நிலச்சரிவின் போது எங்களுக்கு எங்கள் சார் ஃபோன் பண்ணார். நௌஃபல் பாதாரி அவர் பேர். அவர் ஃபோன் பண்ணி சீக்கிரமாக கிளம்பி வாங்க, நம்ம டீம் அங்கே போயாகணும், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து போட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த டைமில் நாங்கள் கிளம்பி போனோம். அங்கே அதுக்கு முன்னாடி 8:30க்கு எங்களோட ஃபஸ்ட்டாக பந்தலூர் டீம் போயிட்டாங்க. அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற கட்டத்தில் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் திங்ஸ் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் செகண்ட் டீமாக போனோம். போனதுமே திரும்பவும் அங்கே நிலச்சரிவு ஏற்படுது, யாருமே இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்கியூ டீம் எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணிவிட்டு, இல்லை வேண்டாம், நம்ம வந்தது எதுக்கு, நம்ம அதை பண்ணாமல் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் ரெஸ்கியூ டீம் வந்து சொன்னாங்க, இந்த சைடு நீங்கள் வந்து பண்ணுறதை விட, ஏன்னா இந்த சைடு நிறைய ஆம்புலன்ஸே இருக்குது, இந்த சைடு வர பேஷண்ட்ஸை கொண்டு போகிறதுக்கு ஆளும் இருக்குது. அப்போ அந்த சைடு கரெக்ட் ஆற்றுக்கு அந்த சைடு போயிட்டு முதல்ல, ஏன்னா ரோப்பு மூலமாக டெட் பாடி ஆகட்டும் பேஷண்ட்ஸ் ஆகட்டும் ஒவ்வொருத்தராக தான் இந்த சைடு வர முடியுது. அது முடியும், அங்கே ஏற்கனவே அடிப்பட்டவங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு போயிட்டு முதலுதவி பண்ணுறதுக்கு மேல் நர்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் சார் சொன்னார், எங்கள் டீமில் ஃபீமேல் நர்ஸ் தான் 3 பேர் இருக்காங்க, மேல் நர்ஸ் கிடையாதுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை நான் போகிறேன்னு. இல்லை நாங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டோம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் போகிறேன், எல்லோரும் போய்கிட்டு வந்துக்கிட்டு தானே இருக்காங்க, எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் துணிவாக இறங்கி போனேன். ஏன் போனேன்னா, அந்த டைமில் நம்மளுக்கு அங்கே அந்த சைடு தெரிகிற பேஷண்ட்ஸ் தான் கண்ணுக்கு தெரியுறாங்களே தவிர அந்த ஆறு கண்ணுக்கு தெரியல, பயப்படவும் இல்லை. அப்போவும் அந்த கையில் இருக்கிற பேக் விழுந்துருமோன்னு தான் பயந்தோம். அதுக்கப்புறம் அது வந்து இவ்வளோ பெரிய பாராட்டுக்குரிய செயலாக இருக்குன்னு நான் நினைக்கல. அந்த டைம் ஏதோ பண்ணிட்டோம். அப்போ கூட எங்கள் சார்கிட்ட ஒரே ஒரு வீடியோ எடுங்க சார், ஸ்டேட்டஸ் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேனே தவிர, அந்த வீடியோ இந்த அளவுக்கு மக்களால் பாராட்டப்படுற அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பாராட்டப்படக்கூடிய விஷயமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து சுதந்திர தின விழா அன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய கல்பனா சாவ்லா அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 30-35 பேருக்கு நாங்கள் முதலுதவி பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அவங்கள இந்த ரோப்பில் இந்த சைடு அனுப்பியிருக்கோம். தேங்க்யூ.